இந்த நாள் செய்தி வேளையிலே நாம் கீழ்காற்று அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். கீழ்காற்று வேதத்தில் அநேக பகுதியில் கீழ்காற்று கீழ்காற்று என்று சொல்லி வசனம் வருகிறது. அவர் கீழ்காற்றை வீச பண்ணினார். இந்த கீழ்காற்று என்றால் என்ன? இந்த கீழ்காற்றை குறித்து அல்லது இந்த கீழ்காற்று என்னெல்லாம் செய்கிறது என்பதை நாம் ஆழமாக கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கீழ்காற்று என்றால் புரிகிற மொழியில் சொல்லணும்னா கிழக்கு பகுதியிலிருந்து வீசுகிற காற்று. இப்போ நம்ம கீழ்ப்பகுதி, கீழ்ப்புறம், மேல்புறம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்புறம்னா கிழக்கு பக்கம், மேல்புறம்னா மேற்கு பக்கம். கீழ்காற்றுனா ஈஸ்ட் விண்டு, கிழக்கு காற்று. இன்னும் நம்ம அதை தியானிக்கும் பொழுது இன்னொரு விதமாக சொல்லணும்னா, சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கில் என்ன செய்கிறது? மறைகிறது. நம்ம பூமியில் கிட்டத்தட்ட 193 நாடுகள் இருக்கிறது, 5 கண்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ இடங்கள், பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவு. ஆனால் எல்லா நாட்டிலும் சூரியன் கிழக்கு பகுதியில் மட்டும்தான் என்ன செய்யும். வேற எங்கேயுமே நம்ம ஊரில் கிழக்கில் உதிக்குது, அங்கே வடக்கில் அப்படி கிடையாது. கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். சரிங்களா? எல்லா நாடுகளிலும் சூரியன் அப்படிதான் பண்ணது. அப்போ சூரியன் என்றால் வேதத்தின் அடிப்படையில் என்ன அர்த்தம்? தேவனே நமக்கு நித்திய சூரியன் என்ன செய்கிறாரு? அவரே, அதாவது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? சூரியன் என்றால் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம். அதாவது அப்படி நம்ம நினைக்க போறதில்லை, அதை நம்ம ஒத்துக்கொள்ள போறதில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். சூரியன் என்றால் தேவனுக்கு ஒப்புமையாக இருக்கிறது. இப்போ சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு திசை. அப்போ கிழக்கிலிருந்து ஒரு காற்று வருகிறதுனா என்ன அர்த்தம்? தேவனிடத்திலிருந்து காற்று வருகிறது என்று அர்த்தம். சரிங்களா? அஸ்தமிக்காத சூரியனாய் உள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற காற்று தான் கீழ்காற்று. அப்போ ஆண்டவர் கிழக்கிலிருந்து தான் வருவாரா பாஷா? அப்படி கேட்டுறாதீங்க. ஒப்புமைக்காக சொல்லுகிறேன், புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். பைபிளில் ஆண்டவர் எல்லாவற்றையுமே ஒரு உன்னத நோக்கத்துக்காக எழுதி வைத்திருக்கிறார். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்து கொள்வார். அப்போ என்ன அர்த்தம்? தாயை விட தகப்பனை விட அவர் நமக்கு சிறந்தவர், சிநேகிதரை காட்டிலும் அவர் சிறந்தவர், இப்படி சகோதரனை காட்டிலும் அவர் சிறந்தவர். அதே மாதிரி தான் ஆண்டவர் சூரியனோட ஒப்பிட்டு காட்டுறார்னா, சூரியனை காட்டிலும் நான் உனக்கு சிறந்தவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சூரிய பகவான் நம்முடைய பகவான் அல்ல, சூரியனை படைத்தவரே நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். ஆமென். சரி, எங்கே தோன்றினது இந்த காற்று? அல்லது இந்த காற்று நீங்க சொன்னீங்க கிழக்கு திசையிலிருந்து, அதாவது தேவனிடத்திலிருந்து வருகிறதே, தேவனிடத்திலிருந்து தான் இந்த காற்று வருகுதுன்னு சொல்றீங்களே, கீழ்காற்று வருதுன்னு சொல்றீங்களே பாஸ்டர், எப்படி வசன ஆதாரம் இருக்கா? நிச்சயம் இருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். இந்த கீழ்காற்றை குறித்து சற்று ஆழமாக கவனிப்போம். தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். களிமண்ணாய் பூமியின் டஸ்ட்டை வைத்து பிணைந்து செய்யப்பட்ட மனுஷனுடைய உருவத்தை ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை என்ன செய்கிறாரு? நல்லா கவனிங்க. அடி வயிற்றிலிருந்து அவரு காரி துப்பலை, அவர் என்ன செய்கிறாரு? அப்போ உள்ள இருந்து காற்று வெளியே வருகிறது. நான் சொன்னேன், நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் கீழ் காற்று வருகிறது. மனிதனை உயிர்ப்பித்த காற்று, சுவாச காற்று, ஜீவ காற்று எங்கிருந்து வந்துச்சு? தேவனுக்கு உள்ள இருந்து. நல்லா சவுண்டை பாடி பாருங்க, நல்லா கத்தி பாடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அடிவயிறு உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வலிக்கும். ஏன்னா அங்கேருந்து தான் பாடல் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, தொண்டையிலேருந்து பாடாத, அடிவயத்துலேருந்து என்ன செய்யும்? தொண்டையிலேருந்து பாடினா வேற வாய்ஸ் வரும், வேற மாதிரி பலனில் வரும். அடிவயத்துலேருந்து பாடும் பொழுது முழு பலன் என்ன செய்யும்? அப்போ தேவன் அவர் காற்றை உள்ள இருந்து அனுப்பும்போது அது ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிற காற்றாக இருக்கிறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவருக்கு உள்ளே இருந்து ஒரு காற்று வந்தது. யோவான் 20:21 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஆண்டவர் ஊதினது என்னது? வெறும் காற்று இல்லை, பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவிதான் கீழ்காற்று, அதுதான் சுவாச காற்று, அதுதான் ஜீவ காற்று. ஆமென். ஹல்லேலூயா. கீழ்காற்று என்றால் பரிசுத்த ஆவி. ஏதேன் தோட்டத்தில் நடந்தது மாதிரியே இங்க சீஷர்கள்ட்ட ஆண்டவர் செஞ்சு காட்டுறாரு. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை
பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2:1-2 வசனங்கள். வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாகி, போதும், பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் சீஷர்கள் கிட்டத்தட்ட 120 பேர் மேல் அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கம் போல, பலத்த காற்று போல அந்த ரூம்ல வந்து இறங்குகிறார். அப்போ காற்று யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருக்கு காற்று அடையாளமாக இருக்கிறது. அப்போ பைபிளில் நீங்கள் கீழ்காற்றுன்னு எங்கேயாவது வாசிச்சிங்கன்னா டக்குன்னு பக்கத்தில் HP அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க, அல்லது பரிசுத்த ஆவி பா ஆ அப்படின்னு செஞ்சுக்கோங்க. கீழ்காற்று என்றாலே பரிசுத்த ஆவியானவர் என்று அர்த்தம். பைபிளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்கலாம், சரிங்களா? நம்ம தண்ணிக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கலாம், தீக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கலாம், பட்டயத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். இப்படி காற்றுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைய இடத்துல அர்த்தம் இருக்கு. ஆனால் இது போதும் நான் நினைக்கிறேன். கீழ்காற்று என்றால் தேவனிடத்திலிருந்து வந்த காற்று, தேவனே அனுப்பின காற்று, தேவனுக்கு உள்ள இருந்து வந்த காற்று, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சரி, இப்போ கீழ்காற்றினால் தேவன் என்னெல்லாம் செய்கிறார், கீழ்காற்றை பயன்படுத்தி தேவன் எதை செய்கிறார் சொல்லி ஒரு 3 காரியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென்.